ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி ஒரு அதி பயங்கரமான அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த அமாவாசை நாளுடைய திதி, நேரம், எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த அமாவாசைக்கு பிறகு சிம்மம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுது, என்ன மாதிரி விதி விளையாடி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். சிம்மம் ராசி நேயர்களுக்கு கிரகநிலை, கிரக மாற்றங்கள் முதல்ல எப்படி இருக்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அமாவாசை அப்படின்னு சொல்லலாங்க. அதனால இந்த அமாவாசையோட கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்குங்க. இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அதி பயங்கரமான அமாவாசை நாள் அப்படின்னு சொல்கிறதுனால இதனுடைய முக்கியத்துவம், சிறப்பு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கான பகல் காலம் தை மாதம் தொடங்கி ஆனி மாதத்தில் முடியும். அந்த வகையில் ஆனி மாதம் வரும் அமாவாசை தேவர்களின் பகல் காலத்தில் வரும் கடைசி அமாவாசை நாளாக சொல்லலாம். இதற்கு பிறகு வரும் அமாவாசை திதி ஆடி அமாவாசை அடுத்த 6 மாதம் வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் தேவர்களின் இரவு காலத்தில் நம்மை காத்து இருப்பாங்க அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லலாங்க. பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் கேலண்டரின் அடிப்படையில் 12 மாதங்களில் 3வது மாதமான ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ஜூலை 5ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். ஆனி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா உத்தராயண காலத்தில், அதாவது தேவர்களின் பகல் காலத்தில் கடைசி அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த ஆனி அமாவாசையோட திதி, நேரம் எந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஆனி மாதம் வரக்கூடிய இந்த அதி பயங்கரமான அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணிக்கு அமாவாசை திதி தொடங்குகிறது. அதே போல அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு இந்த அமாவாசை திதி முடிகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை திதி விடியற்காலை தொடங்குவதால் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திற்குள் நீங்க இந்த அமாவாசை திதியை கொடுத்து முடிக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆனி அமாவாசையோட சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆனி மாத அமாவாசை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த அமாவாசை நாளானது ரொம்பவே ஒரு அதி பயங்கரமான அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆனி அமாவாசை நாளோட திதி கொடுக்க எந்த நேரம் உகந்த நேரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை அல்லது நண்பகல் 12 மணிக்குள் நீங்கள் தர்ப்பணம் செய்வது உகந்த நேரமாக இருக்கும். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளில் இந்த ஆனி அமாவாசை திதி வருவதால் நீங்க அந்த நாளில் சிவ பெருமானை வழிபடுவது மிகவும் உங்களுக்கு உகந்ததா இருக்கலாம். ஆனி அமாவாசை முழுவதும் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்கிறது. இந்த ஆனி அமாவாசையோட கிரகங்களின் சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிரகங்களின் பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாளை தான் இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே ஆனி மாதம் வரும் அமாவாசை பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றும். அதாவது மிதுன ராசியில் புதன் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனுடன் இணையும் போது ஆனி அமாவாசையோட திதி தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இதை தொடர்ந்து இந்த அதி பயங்கரமான அமாவாசைக்கு பிறகு சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல சிம்மம் ராசி நேயர்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், அயன சைன போகஸ்தானத்தில் புதன் என கிரகநிலை அமைஞ்சிருக்கு.
அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்று சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஸோ அதே போல சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் சிம்ம ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிணக்க நிலை எல்லாமே மாறிடும். அதாவது உங்க வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிக்கல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது அனைத்துமே உங்களுக்கு நிலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன் கோபம், பிடிவாதம் இது எல்லாமே உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கிடும். உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மந்த நிலை மாறி உற்சாகம் துளிர்விடலாம். வரவுக்கு மேல் செலவு இருந்த நிலைமையும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை விட்டு மெல்ல மெல்ல மாறவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல சிம்மம் ராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். சிம்மம் ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் பிள்ளைகளை சத்தம் போடுவதை நீங்க குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலிகளா இருப்பாங்க. தாய் தந்தை வழி உறவினர்களுடன் உறவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதிகமா செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதனால இந்த நேரத்துல சிம்மம் ராசி நேயர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருப்பது நல்லது. உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா வேலையில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சக ஊழியர்களிடம் பேசும்போது நீங்க ரொம்பவே கவனமா பேசணும். தேவையில்லாம எந்த பேசியும் பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியா எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கலாம். அதே போல உங்களுடைய தொழில் செய்யும் இடத்தில் பார்த்தீங்கன்னா தர்க்கம் இருக்கவே கூடாதுங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக சுமை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. எதையும் செய்யும் திறமை உங்களிடம் இருப்பதை நீங்க முதல்ல உணர வேண்டும். இதனால உங்க வாழ்க்கையில பாராட்டுகளும் பரிசுகளும் குவிய நிறையவே வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அனுகூலமான காலமா இந்த காலம் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். புத்தி சாதுரியத்துடன் எதையும் நீங்க கையாள்வதால் லாபமான காலமாக இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இனிமையான செய்திகள் தேடி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் அரசியல்வாதிகள் கவனமா இருப்பது நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து மிகுந்த கவனம் தேவைங்க. வாழ்க்கை துணைக்கு சந்தேகம் ஏற்படும்படி நடந்து கொள்வதை முதல்ல நீங்க தவிர்க்க வேண்டும். தந்தையாருடன் தர்க்கம் கூடவே கூடாது. நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. பெண்கள் இந்த நேரத்தில் கோபத்தை குறைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் மிகுந்த கவனம் தேவை. மிகுந்த நிதானமான எச்சரிக்கை உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே தேவைப்படுது. வார்த்தைகளில் உங்களுக்கு நிதானம் இருக்கணும். தேவையில்லாத இடங்களில் கருத்து வேறுபாடு இருக்கவே கூடாதுங்க. சிம்மம் ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வீண் குழப்பம், காரிய தடை ஏற்பட்டு நீங்கலாம். வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கவன தடுமாற்றம் உண்டாகலாம். பண வரத்து தாமதமா வருங்க. தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படும். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு இருக்கு. சிக்கன நடவடிக்கை உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தான போக்கு உங்களுக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனை வழிபாட்டால் பாவம் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு அமையலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு மற்றும் செவ்வாய்.
உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 26 மற்றும் 27. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 19 மற்றும் 20. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஒரு அதிபயங்கரமான அமாவாசையினால் சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.